அவர் உச்சங்க. அஜித் சார் உச்சம். அவருக்கு யாரும் போட்டி கிடையாது. படம் புதுசாக இப்போ கங்குவான்னு ஒரு படம் வந்துச்சு சூர்யா சார். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக அடிச்சு அந்த படத்தையே காலி பண்ணிட்டாங்க. அவங்க எதிர்பார்த்ததோட ரொம்ப மட்டமாக ஆயிடுச்சு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஜோதியா வந்து சமீபத்தில் போட்டிருக்காங்க. இது வணங்கான் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னோட பர்த்டே அப்போ அதுவுமா வணங்கான் வந்து பொங்கல் வரதான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரிய கிஃப்டாக வணங்கான் நிச்சயமா என்னோட கெரியர்ல ஒரு மிக முக்கியமான படமா அமையும் அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் டு பாலா சார். நிச்சயமா அது வந்து ஒரு நடிகனா என்ன வேற ஒரு பரிமாணம் காட்டும் அப்படின்னு கன்ஃபார்மா வந்து ரசிகர்களுக்கு ஒரு சிறந்த படமா இருக்கும் நடிகர் ஏங்க இஷ்டப்பட்டு பண்ற விஷயத்த கஷ்டம்னு சொல்ல முடியாதுல்ல. எனக்கு அது இஷ்டம். நடிக்கிறது என்னோட வேலை. அதை நான் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு பண்றேன். ஸோ அது வந்து கஷ்டம் எனக்கு தெரியவே இல்லை. அந்த படம் ஃபுல்லாவே எனக்கு கஷ்டமே தெரியும். ஏன்னா அவர் வந்து கதைக்கு என்ன தேவை அந்த ஃப்ரேம்குள்ள அது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அதை நம்ம கொடுத்துட்டோம்னா அது கஷ்டமே இல்லை. ஸோ எனக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பாலா சார் படத்துல ஒர்க் பண்ணது இந்த படம் பார்க்கும்போது நிறைய இது எப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்கத்தக்க சில விஷயங்கள் இருக்கு. பட் அதெல்லாம் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணாங்க. எனக்கு அது கஷ்டமாகவே தெரியல. அண்ட் தேங்க்ஸ் டு பாலா சார். ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே வந்து அப்படி ஒரு இயக்குனர் நம்ம தமிழ்நாட்டில் இருப்பார் அப்படின்னு நம்ம எல்லாரும் பெருமைப்படுற விஷயம். அதை நம்ம வந்து அவரோட படைப்பு நம்ம பார்த்து ஒரு ரசிகமா வெரி ஹாப்பி. வணங்கான் படம் அருண் இப்போ சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா ஏதோ நியூஸே வந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ படம் புதுசாக இப்போ கங்குவான்னு ஒரு படம் வந்துச்சு சூர்யா சார். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக அடிச்சு அந்த படத்தையே காலி பண்ணிட்டாங்க. அவங்க எதிர்பார்த்ததோட ரொம்ப மட்டமாக ஆயிடுச்சு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஜோதியா வந்து சமீபத்தில் போட்டிருக்காங்க. இது வந்து திட்டமிட்டு இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் வருது. இல்லை கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க. ஒரு நிமிஷம், நம்ம இங்க பிளட் கொடுத்து ஒரு விஷயத்த வந்து இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு வரோம். ஸோ கண்டிப்பா இது வந்து அடுத்த நம்ம ஒரு சினிமா விஷயத்துல நான் பேசுறேன். ஸோ வேற ஏதாவது ஃபைனல் விஷயமா பேசுறேன். ஃபைனல் ஒரே ஒரு விஷயம், வணங்கான் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ரெண்டு. எனக்கு மிஷனும் லாஸ்ட் டைம் பொங்கல் மிஷனும் பொங்கல் ரிலீஸ் தான் நல்ல வரவேற்பு கிடைச்சது. பட் இது வந்ததுல வந்து வேற ஒரு கதையோட வரும். ஆடியன்ஸ் நிச்சயமா இது வந்து மிக ரொம்ப நெருக்கமான ஒரு படமா ஆடியன்ஸுக்கும் போய் சேரும் அப்படின்னு பொங்கலுக்கு ஏகே படமும் ரிலீஸ் ஆகுது, தலை படம் ரிலீஸ் ஆக போகுது. அது கூட ரெட்டத்தலையும் உங்களுடைய சேனல்ல வருது. ஆனா நீங்க என்ன சொல்ல, ரெட்டத்தலை இப்ப இல்ல, வணங்கான் தான் முதல். அவர் உச்சங்க. அஜித் சார் உச்சம். அவருக்கு யாரும் போட்டி கிடையாது. பிளஸ் அவரோட ரசிகர்கள் எல்லாரும் என்ன வந்து அவ்வளோ நேசிச்சுட்டு இருக்காங்க. நிச்சயமா அது போட்டியோ எதுவும் கிடையாது. இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நாளடைவில் அது என்னன்னு தெரியும். எங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு வழி கிடைக்கும் அப்படின்றது. உங்க நடிகர்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து இப்ப அரசியலுக்கு வந்துட்டாரு. ஸோ அவருக்கு என்ன மாதிரியான வாழ்த்துக்கள் ஏதாவது? ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க விஜய் சாரோட அரசியல் பயணம் ஒரு வெற்றிகரமான பயணமா அமையணும் என்பது என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றபடி ரியலி ஹாப்பி. ஒரு விஷயம் பண்ணப்பட்டு மக்களும் அதை பார்த்துருக்காங்க. ஐ ஹோப் எவ்ரிதிங் டர்ன்ஸ் அவுட் டு பி குட் ஃபார் இட். என்னுடைய வாழ்த்துக்கள். அது அவங்க ரசிகர்கள் மனசுல இருக்கிறது அவங்க சொல்றாங்க. அவங்களோட விருப்பம். அதை பத்தி நம்ம வந்து கமெண்ட் பண்றதுக்கு பர்த்டே அன்னைக்கு நிறைய பேர் போஸ்டர், பர்த்டேக்கு நிறைய ஸ்டில்ஸ் வரும், படம் பேர்லாம் போட்டு. உங்களுக்கு 2 படம் தான் போட்டிருக்கீங்க, என்ன காரணம்? இது
பர்த்டேக்கு எப்பயுமே பல படங்களுடைய போஸ்டர் போடுவாங்க, இந்த படம் நான் நடிக்க போறேன், இந்த படம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க நடிச்சு முடிச்ச படத்தோடைய ஸ்டில்ஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்குது. ஆமா, அதுதானே மக்களுக்கு என்ன அப்டேட் தேவையோ அது போதும். எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது எல்லாரும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ. இருங்க